السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ومن آياته خلق السماوات والأرض واختلاف ألسنتكم وألوانكم إن في ذلك لآيات للعالمين. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த ரமதான் மாதத்தினுடைய 11வது தராவீகை நிறைவேற்றி இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவின் பெயர் அருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. அருமையான சகோதரர்களே, இன்றைய வாழ்க்கைக்கு திருக்குர்ஆனுடைய வழிகாட்டுதல்கள் என்கிற வரிசையில இன்றைய தினம் திருக்குர்ஆனுடைய மொழியியல் என்கிற அடிப்படையில் சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். குர்ஆனுக்கு இருக்கிற ஏராளமான சிறப்புகளில் ஒரு சிறப்பு இது. குர்ஆன் அரபு மொழியை கட்டமைத்து அதை இன்று வரைக்கும் உயிர் வாழ்கிற மொழியாக வைத்திருக்கிறது. குர்ஆன் 1400 வருஷங்களுக்கு முன்னால் அருளப்பட்ட வேதம். அரபு மொழி அதற்கு முன்னாலேயே இருந்துச்சு. அரபு மொழியில தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். ஆனாலும் அந்த மொழி எப்படி இருந்தது என்றால், பல்வேறுபட்ட குடும்பங்களுக்கு இடையிலே சிதறி சிதறி கிடந்தது. இந்த மொழியை அல்லாஹு தஆலா குர்ஆனை வைத்து ஒரு மொழியாக ஆக்கினான். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய செய்திகளை நாம பின்னாடி பார்ப்போம். ஒரு மொழியாக ஆக்கினான். அந்த ஒரு மொழி ஆக்கியது மாத்திரமல்ல, பொதுவாக மொழிகள் என்பது ஒவ்வொரு 100 வருஷத்துக்கும் ஒரு மொழியினுடைய 20% வார்த்தைகள் காணாம போயிடுமா. பல நேரத்துல தலைமுறைகளை தாண்டும் போது மொழிகளே காணாமல் போகும். குறைஞ்சபட்சம் மொழியினுடைய வார்த்தைகள் காணாமல் போகும். இப்ப நம்ம திருக்குறள் எழுதப்பட்ட காலத்து மொழி வழக்கில் இன்றைய நம்ம தமிழ் செம்மொழி வழக்கு கிடையாது. இப்ப அதே ஒவ்வொரு மொழியிலும் ஒரு 100 வருஷத்துக்கு 20% மொழிகள் வழக்குகள் காணப்படுமா, வார்த்தைகள். ஆனா அந்த விபத்து குர்ஆனுக்கு நடக்குது, அரபு மொழிக்கு நடக்குது. அன்னைக்கு எது அரபு செம்மொழியாக இருந்ததோ அதுதான் இன்றைக்கும் அரபு செம்மொழி. பேச்சு வழக்கில் வித்தியாசம் இருக்கலாம், பேச்சு வழக்கில் வித்தியாசம் இருக்கலாம். அந்த வித்தியாசம் அன்னைக்கும் இருந்திருக்கலாம். பேச்சு என்பது வேறு, நம்ம பேசும்போது பேசுகிற பேச்சு வழக்கு வேறு, நாம உரை நிகழ்த்துகிற போது பேசுகிற ஃபசாஹத் என்கிற தெளிவான இலக்கியத்தரமான பேச்சு வழக்கு வேறு. அப்ப உரை வடிவிலான பேச்சு வழக்கு இருக்கு இல்லைங்களா, அது குர்ஆன் அருளப்பட்ட காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே 1400 வருடங்களை கடந்து இன்றும் இருக்கிறது. இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, குர்ஆன் இன்றைக்கும் அரபு மொழியை தனி செல்வாக்கு படைத்த மொழிகளில் ஒன்றாக வச்சிருக்கு. உலகத்தில் 10 கோடி பேருக்கு மேற்பட்ட மக்கள் பேசக்கூடிய மொழிகளை அங்கீகரிக்கப்பட்ட மொழின்னு சொல்றாங்க. 10 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் பேசுகிற மொழி. இப்ப உதாரணத்துக்கு சீன மொழி 10 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் பேசுறாங்க, ஆங்கிலம் பேசுறாங்க, ஹிந்தி பேசுறாங்க, உருது பேசுறாங்க, பிரெஞ்சு பேசுறாங்க. அந்த வகையில 10 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் பேசுகிற மொழிகளில் ஒரு மொழியாக அரபு மொழியும் இருக்கிறது. அந்த அடிப்படையில ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் அரபு மொழி இருக்கிறது. நீங்க ஐக்கிய நாடுகள் சபையில அரபு மொழியில பேசலாம், அதுக்குன்னு எந்த கட்டணமும் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனா நீங்க ஹிந்தியில பேசுனீங்கன்னா அதுக்கு தனி கட்டணம் கொடுக்கணும். தமிழ்ல பேசணும்னா பேசலாம், பேசினா அதை மொழிபெயர்ப்பதற்கான செலவுகளை
நாம எடுத்துக்கணும். அரபு மொழி என்பது ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மொழியாக இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் இந்த குர்ஆன். இப்போ குர்ஆனுக்கு இருக்கிற ஒரு தனி சிறப்பு, அரபு மொழியை கட்டமைத்து, அரபு மொழியை உருவாக்கல, அரபு மொழி ஏற்கனவே இருந்தது, அரபு மொழியை கட்டமைத்து அந்த அரபு மொழியின் செம்மை வழக்கை 1400 வருடங்களாக காப்பாற்றி அந்த மொழி வழக்கை, நான் சொல்றது கவனத்தில் வைங்க, அந்த மொழி வழக்கை இன்று வரைக்கும் செல்வாக்கோடு நிலைநிறுத்தி இருக்கிறது குர்ஆன். அந்த குர்ஆனுக்கு மொழியை பற்றி பேசுகிற தகுதி இருக்கிறது. யாருக்கு எதை பத்தி பேசுறதுக்கு ஒரு தகுதின்னு வேணுமா இல்லைங்களா? இன்னைக்கு நாம தமிழ்னு பேசலாம், ஆனா தமிழ் உலகத்தில் 10 கோடி பேர் பேசுகிற மொழியாக இல்லை. அதனால அந்த அங்கீகாரத்தையும் பெறல. ஒரு சில நாடு, ஒரு 1-2 நாடுகளில் அது அங்கீகரிக்கப்பட்ட மொழியா இருக்குதுன்னா கூட அந்த மொழிக்கான மரியாதை அப்படிங்கிறது சர்வதேச அளவில் பார்க்கப்படும் போது அது பழைய மொழி என்கிற அளவில் மதிக்கப்படுகிறதே தவிர பயன்பாட்டில் இருக்கிற மொழி என்கிற அளவில் அந்த அளவுக்கு அது உரிய செல்வாக்கை பெறவில்லை. நீங்க பாருங்க, ஒரு ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, ஒரு சர்வதேச தயாரிப்பு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னு வைங்க, அதுல மேனுவல் கொடுக்குறாங்க. அந்த மேனுவல்ல அரபி இருக்கா இல்லையா? அந்த மேனுவல்ல அரபி இருக்கு. அப்ப அது அந்த ஒரு அங்கீகாரம் இருக்கு பாருங்க. அதே போல முதல்ல எல்லாம் இந்த ஜப்பான்ல இருந்து சீக்கோ வாட்ச் வாங்குவாங்க நம்ம ஆளுங்க. அதுல இந்த டேட் இருக்கு பாருங்க, டேட் அரபியில் இருக்கும், அடுத்து இங்கிலீஷ்ல இருக்கும். பார்த்திருக்கமா இல்லைங்களா? அந்த அளவுக்கு உலக அளவில் தனித்த செல்வாக்கு படைத்த மொழி அரபு மொழி. அப்படி அரபு மொழியை ஆக்கிய சக்தி படைத்த வேதம் குர்ஆன். குர்ஆனுக்கு அப்ப பல சிறப்புகளில் இருக்கிறது. அதில் ஒரு சிறப்பு, அரபு மொழியை இன்று வரைக்கும் அது வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பை நம்ம இன்னும் விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம இந்த பெருமையை முதல்ல புரிஞ்சுக்குவோம். அதுக்கு அடுத்து பார்ப்போம், இன்னைக்கு உள்ள உலகத்துல மொழியை வச்சு பெரிய பிரச்சனைகள் நடக்கு. மொழியை வச்சு பெரிய பிரச்சனைகள் நடக்கு. உலகத்துல நம்ம நாட்டுல நடக்கிற பிரச்சனைன்னு அல்ல, அதிகப்படியான பிரச்சனை நடக்கிறது ஆப்பிரிக்கால. உலகத்தில் மனிதர்களுக்கு இடையில அதிகப்படியான சண்டையும் சச்சரவுகள் நடக்கிறது ஆப்பிரிக்கால. அதுக்கு காரணங்கள்ல ஒண்ணு, அங்க அவ்வளவு மொழி இருக்கிறது. உலகத்திலேயே அதிக மொழிகள் பேசக்கூடிய இடம் அப்படிங்கிறது பப்புவா நியூ கினியாங்கிற ஊர். கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையா? பப்புவா நியூ கினியா ஒரு சின்ன ஊர். அது பசிபிக் சமுத்திரத்தினுடைய தென்பகுதியில இருக்கு. அந்த ஒரு நாட்டுல மட்டும் 850க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசுறாங்க. சின்ன ஊர், அங்க 850க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசுறாங்க. இந்த மொழிகள் வேறுபாடு இருப்பதே மக்களை பிரிக்கிறது, மக்களை சச்சரவுக்குள்ளாக்கி சண்டைக்குள்ளாக்கி நிறுத்துகிறது. இப்ப நம்ம ஊர்லயுமே பல ஆயிரக்கணக்கான மொழிகள் பேசப்பட்டாலும் ஒரு குறிப்பிட்ட சில மொழிகள், 22 மொழிகளுக்கு தான் தேசிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இந்த மொழிகள் தான் அதிகப்படியா பேசப்படுற மொழின்னு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இந்த மொழிகளுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்கு, மொழிகளுக்கு இடையில் இருக்கிற வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவெல்லாம் இல்லை. இப்ப நமக்கும் மலையாளத்துக்கு இடையில எவ்வளவு வித்தியாசம் இருக்கு போகுது. இவ்விடம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம், இவ்விட அப்படின்னா அது மலையாளம். அவ்விடம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம், அவ்விடன் அப்படின்னு சொன்னா மலையாளம். பறைதல் அப்படின்னா தமிழ்லையும் பேசுதல் தான் அர்த்தம். பறைதல் அப்படின்னா தமிழ்லையும் பேசு. இவ்வளவு தூரம் ஒற்றுமை இருந்தாலும் இந்த மொழி வேறுபாடு நம்மை பிரிச்சிருக்கிறதா இல்லையா? மலையாளி தமிழ்நாட்டுக்காரன்னு பிரிச்சிருக்கு. இப்ப ஹிந்தி பற்றிய பேச்சு எவ்வளவு தூரம் அடிபடுது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கெல்லாம் நம்ம நாட்டுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஹிந்தி மொழி ஆதிக்கம் அப்படிங்கிற பிரச்சனை. அதே போல நம்ம தமிழ்நாட்டிலேயே எப்படி ஒரு தூய தனித்தமிழ் பேசக்கூடிய, அல்லது தமிழ் ஜாதி மட்டும், தமிழ் மொழி மட்டும் பேசக்கூடியவர்களின் அதிகாரம் அப்படிங்கிற ஒரு தனியான ஒரு பிரிவு உருவாகி சமூகத்துக்குள்ளே அது ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி வர்ற கால சூழ்நிலையும் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில மொழிகள் குறித்து குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்பதும் குர்ஆன் காட்டுகிற வழிகாட்டுதலும் முக்கியமானது.
அப்படி வழிகாட்டுறதுக்கான தகுதி குர்ஆனுக்கு இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். அது ஒரு மொழியை இன்று வரைக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது. அது ஒரு மொழி வாழணும்னா நீ குர்ஆன் சொல்ற வழிமுறையை பேணு என்று காட்டுவதற்கான போதுமான தகுதியாக ஆயிடுச்சு. அப்ப இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற கால சூழ்நிலையில ஒரு மொழியை எப்படி நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அதை எப்படி பயன்படுத்தக்கூடாது என்கிற வழிகாட்டுதல்களை குர்ஆன் நமக்கு சொல்லும். முதல்ல குர்ஆன் சொல்லுது, இது மொழி என்பது அல்லாஹ்வுடைய அற்புத படைப்பு. ஒவ்வொருத்தரும் நீங்க ஒவ்வொரு மொழி பேசுறீங்களே, இது அல்லாஹ்வுடைய அற்புதம். இந்த அல்லாஹ் இந்த உலகத்துல என்னெல்லாம் அற்புதம் செஞ்சிருக்கானோ அதுல ஒரு அற்புதம். அதுலயும் அல்லாஹ் எப்படி சொல்றான்னா, வானம் பூமி எப்படி அற்புதமோ அதுபோல இந்த மொழியும் அற்புதம். குர்ஆன்ல அர்-ரூம் அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அந்த அத்தியாயத்துல அல்லாஹ்வுடைய வல்லமைகள், அல்லாஹ்வுடைய வல்லமைகளுக்கான பல சான்றுகளை வரிசையாக அல்லாஹ் சொல்லுவோம். வமின் ஆயாத்திஹி வமின் ஆயாத்திஹி வமின் ஆயாத்திஹி அப்படின்னு சொல்லி பல அடுக்கடுக்கான சான்றுகளை அல்லாஹ் சொல்லுவான். அப்படி சொல்லி வருகிற ஒரு இடத்துல மொழியை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய வல்லமைக்கான சான்றுகளில் உள்ளதுதான் ஹல்கு சமாவாத்தி வல்லார்ந்து, வானங்களையும் பூமியையும் அவன் படைத்தது. வானம் உண்மையில அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டமான படைப்பு இல்லையா? இன்னும் நாம வானத்தை விளங்கவே கிடையாது. யார் சொல்றா? யார் வானியல் அறிஞர்களோ அவர்கள் சொல்றது. இன்னும் நம்ம வானத்தை விளங்கவே கிடையாது. இடையில ஒரு சின்ன கருத்து உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன். குர்ஆன் 7 வானம் அப்படிங்குது, 7 பூமி அப்படிங்குது. இப்ப சில பேர் கொஞ்சம் அறிவியல் படிச்சவங்க அதை வச்சு என்ன செய்யலாம், எதிர்கேள்வி கேட்கலாம். குர்ஆன் 7 வானம் 7 பூமிங்குது. இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞானம் வானம்னே ஒண்ணு இல்லைன்னு மறுத்துருச்சு. 7 வானம் அப்படின்னு எல்லாம் ஒண்ணு இல்லை, நம்ம தேடி பார்த்துட்டோம், அதுல எல்லாம் என்ன இல்லை, 7 வானம் அப்படின்னு எல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு விஞ்ஞானம் மறுத்துருச்சே அப்படின்னு அறிவியலை அரைகுறையாக படித்தவர்கள் கேள்வி எழுப்பலாம். ஆனால் சரியான அறிவியல் படிச்சவங்களுக்கு தெரியும், இன்னும் வானம் என்பது என்ன என்பதையே அறிவியல் கண்டுபிடிக்கிறது. குர்ஆன் வானம்னு சொல்லுது. நாம வானம்னா அது ஏதோ ஒரு திடப்பொருளாக இருக்கும் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டோம். ஆனா வானம்னு நம்ம கண்ணுக்கு எட்ட தொலைவுதான் இங்கதான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். ஆனா போக போக நம்ம 250 மைல்களுக்கு அப்பால் மேல போய்கிட்டே இருக்கிறோம். இன்னும் போய்கிட்டே இருக்குது தவிர என்ன தெரிய மாட்டேங்குது, வானம்னு தெரிய மாட்டேங்குது. அதனால குர்ஆனுடைய கருத்துக்களுக்கு அறிவியல் முரண்படுகிறதுன்னு சொல்லக்கூடாது. குர்ஆன் பேசுகிற அந்த விஷயத்தில் அறிவியல் இப்போது மௌனம் சாதிக்கிறது. என்ன செய்யல அறிவியல்? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அறிவியலாளர்கள் மௌனமா இருக்கிறான். ஏன்? நம்ம கண்டுபிடிச்சது வான உலகத்தை பற்றி நம்ம கண்டுபிடிச்சது ரொம்ப கம்மி தான். இன்னும் அங்க எவ்வளவோ இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கும் அறிஞர்கள் சொல்லுகிற கருத்து. அப்ப இன்னைக்கு வானம் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய ஆச்சரியமான வல்லமைக்கான சாட்சிகளில் ஒன்று வானங்களை படைத்தது, பூமியை படைத்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான், வஹ்திலாஃபு அல்சினத்திக்கும், உங்களுடைய மொழிகள் வெவ்வேறாக இருப்பது. உங்களுடைய மொழிகள் எவ்வளவு மொழி, இப்ப நம்ம தமிழ்னு எடுத்துக்கிட்டாலே எத்தனை வித்தியாசம் இருக்குங்க. சென்னையில இருந்து ஆரம்பிச்சா கன்னியாகுமரி போற வரைக்கும் தமிழ்ல அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. சென்னையில் இருக்கிறவங்க பேசுறதும் நமக்கு புரியாது, கன்னியாகுமரியில பேசுறதும் நமக்கு புரியாது. அதே போலத்தான் மலையாளம்னு எடுத்துக்கிட்டா, கன்னியாகுமரியில் எடுத்துக்கிட்டா காசர்கோடு வரைக்கும் அல்லது மங்களூர் வரைக்கும் மலையாளம் இருக்கு. காசர்கோட்டுக்காரங்க பேசுற மலையாளம் சாதாரணமா மலையாளிகளுக்கு புரியாது. அந்த என்ன டிஃபரன்ஸ், என்னென்ன வித்தியாசம், ஒரு சின்ன வார்த்தை, ஒரு சின்ன எழுத்து எவ்வளவு வித்தியாசப்படுத்துது. இந்த ஊர்ல இதுக்கு இப்படி அர்த்தம், அந்த ஊர்ல அதுக்கு அப்படி அர்த்தம், எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இந்த சீனாக்காரன் குழந்தைங்களுக்கு எப்படி பேர் வைக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோக் இருக்கு. அவன் என்ன செய்வானா, ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு காசை சுண்டி போடுவானா. காசை சுண்டி போட்டா என்ன சவுண்ட் வருதோ அதை பேரா வச்சிருவான். டங் டிங் இப்படிதானே வைக்கிறான், அப்படி பேரா வச்சிருவான்னு ஒரு ஜோக்கு தான். அதுக்கும் அவங்கிட்ட என்ன இருக்கு, ஒரு
அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்துல தானே அவனும் பேர் வைக்கிறான். நம்மளும் சீன பேரெல்லாம் பார்க்கத்தானே செய்யணும். என்னையா பேர், இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குமான்னு நினைக்கிறோம். அர்த்தம் இருக்கு. இப்ப அல்லாஹ் இந்த மொழி வித்தியாசத்தை எவ்வளவு நுணுக்கமாக அல்லாஹ் வச்சிருக்க. நம்ம பேசுற மொழி, ஒவ்வொரு மொழி எவ்வளவு வேறுபடுது, அந்த மொழி வேறுபடுவது எவ்வளவு அருமையான அர்த்தங்களை கொடுக்குது, அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது நான் செஞ்சது, இது நான் செஞ்சது. வக்திலாஃபு அல்சினத்திக்கும், உங்களுடைய மொழிகள் வெவ்வேறாக இருப்பது, அல்வானிக்கும், உங்களது நிறங்கள் வெவ்வேறாக இருப்பதும் அல்லாஹனுடைய படைப்பு திறனுக்கான சாட்சி. இன்னஃபீதாலிக்கல் ஆயாத்தில் ஆலிமீன், அறிஞர்களுக்கு இதில் போதுமான தெளிவுகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். இதெல்லாம் படைச்சவன் ஒருத்தர் இருக்கிறான்னு முடிவுக்கு வர்றதுக்கு இது ஒண்ணு கூட போதுமானது என்று அல்லாஹ் நமக்கு சொல்றான். அப்ப பேச்சு அப்படிங்கிறது அல்லாஹ் மனுஷனுக்கு, அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல ஒரு வித்தியாசமான, ஒரு அற்புதமான படைப்பு. மனிதனை சிறந்தவனாக ஆக்குவது பேச்சு. மனுஷன் அப்படின்னா அதுக்கு என்ன விளக்குங்க? மனுஷன் அப்படின்னா அதுக்கு என்ன விளக்கு? மனுஷன்னா ஒரு மிருகம். அரபியில விளக்கம் சொல்லுவாங்க, பிசிக்ஸ்லயும் விளக்கம் சொல்லுவாங்க. மனுஷன்னா என்னன்னா ஹயவானும் நாத்திக், பேசும் விலங்கு. மனுஷனுக்கு அர்த்தம் என்னங்க? பேசும் விலங்கு. அவனும் விலங்கு வகையை சார்ந்தவன் தான், ஆனா எப்படி பேசுறவன். ஆனா அந்த பேசுதல் அப்படின்றது இருக்க, அது சராசரியான பேச்சு அல்ல. கருத்துக்களை அழகாக பேசும் விலங்கு. அந்த நாத்திக் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கருத்துக்களை அழகாக பேசும் விலங்கு. இந்த உலகத்துல குர்ஆனே என்ன சொல்லுதுன்னா, பேச்சு மனுஷனுக்கு மட்டும் கிடையாது, மற்ற பிராணிகளுக்கும் பேச்சு இருக்குதுன்னு குர்ஆனே சொல்லுது. ஒரு இடத்துல எறும்பு பேசியது என்று குர்ஆன் சொல்லுது. இன்னொரு இடத்துல ஹுதுஹுது என்கிற பறவை பேசியது அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. ஒரு இடத்துல ஜின்னு பேசியது அப்படின்னு சொல்லுது. ஜின்னு பேசியது அப்படின்னு சொல்லுது. இப்ப பேச்சு யாருக்கு மட்டும் உள்ளதல்ல, மனுஷனுக்கு மட்டும் உள்ளதல்ல, மற்ற உயிரினங்களுக்கும் பேச்சு இருக்கிறது. ஜெரால்ட் டீக் அப்படின்ற ஒரு ஜெர்மனிய அறிஞர் சொல்றார், மனுஷனுடைய பேச்சுக்கு அடுத்தபடியாக பறவைகளுடைய பேச்சுக்கு ஒரு திட்டமிட்ட வடிவம் இருக்கிறது. தேனி இருக்கு பார்த்தீங்களா? தேனி ஒரு 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 ரீங்காரம் பண்ணதான் இல்லையா? அந்த ரீங்காரம் தேனியுடைய பேச்சுங்கிறாங்க. கோழி கூவுவதற்கு பாருங்க, அது அதனுடைய பேச்சுங்கிறாங்க. இவைகளுக்கெல்லாம் பேச்சு இருக்குது. ஆனா அதை நீங்க என்னன்னு ஒரு திட்டமிட்ட வடிவத்துக்குள்ள கொண்டு வர்றது கஷ்டம். ஜெரால்ட் டீக் சொல்றாரு, பறவைகள்கிட்ட ஒரு பேச்சு மொழி இருக்குது, அது ஒரு திட்டமிட்ட வரையறைகளுக்குள்ள உட்படுத்த முடிஞ்ச ஒழுங்குபடுத்தப்பட்ட பேச்சு வடிவம் பறவைகளுக்கு இருக்கிறது அப்படிங்கிற. குர்ஆன் 1400 வருஷங்களுக்கு முன்னதாகவே ஹுதுஹுது என்கிற பறவை மிக தெளிவாக மனுஷன் பேசுற மாதிரி தெளிவாக அது செய்திகளை கொண்டு வந்து பேசியது அப்படிங்கிறத குர்ஆன் சொல்லுது. அப்ப பேச்சுங்கிறது எல்லாருக்கும் இருக்கிறது தான், மற்ற உயிரினங்களுக்கு இருக்குதான். ஆனா மனுஷனுக்கு இருக்கிற பேச்சு என்னன்னா, அவன் கருத்துக்களை அழகுபட பேசுகிற இயல்புடையவன். யார் கேட்கிறார்களோ அவர்களை ஈர்க்கிற வகையில் பேசுகிற இயல்புடையவன். இது மனுஷ பேச்சுக்கு இருக்கிற சிறப்பு. இந்த பேச்சு, இந்த இது யாருக்கு கிடையாது. கருத்துக்களை ஈர்க்கிற வகையில் இலக்கியமாக பேசுகிற திறன் மனுஷனை தவிர வேற யாருக்கும் கிடையாது. ரொம்ப அருமையா மனுஷன் பேசுவான். சில செய்திகளை சொல்லும் போதே அவ்வளவு அழகா சொல்லுவோம். குர்ஆன் பேசுகிற வார்த்தைகளை பார்க்கலாம். நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசின வார்த்தைகள் ரொம்ப அழகா சொன்னாங்க. பொறாமை நன்மைகளை சாப்பிட்டு விடுகிறது, நெருப்பு விறகை சாப்பிடுவது போல அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்ல, இது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகள்ல ஏராளமான ஹதீஸுகளுக்கு ஒரு கருத்தை எவ்வளவு அருமையா சொல்றது அப்படிங்கிறதுக்கான உதாரணம். மனுஷன் அப்படி அழகா பேசுறவன். அவன் சில நேரத்துல அவன் கவிதைகள் படிப்பான், அது இன்னும் அழகா இருக்கு. மனுஷன் படிக்கிற கவிதைகள் இன்னும் அழகா இருக்கு. கம்ப ராமாயணம் எழுதினாரே கம்பர், மிகப்பெரிய கவிஞர், கவி சக்கரவர்த்தி கம்பர்னு சொல்லுவான்.
அவன் ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு கிராமத்துக்கு போறான். போகும்போது வயல்ல வேலை செய்யக்கூடிய ஒருத்தன் அப்படியே அந்த வேலை சுமை தெரியாம இருக்கிறதுக்கு பாடுவாங்களா இல்லையா, அப்படி அவன் பாட்டு பாடுறான். அவன் பாடுறான், மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே அப்படின்னு. அது ஒரு சந்தத்துல இருக்கு. மூங்கும், அதெல்லாம் திருப்பி திருப்பி பாடுவாங்களா இல்லையா, இந்த மாதிரி பாடுறவங்க. மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே அப்படின்னு 2 தடவை பாடிட்டான். இதை கேட்ட உடனே இவருக்கு ஆச்சரியமா போச்சு. இது அவ்வளோ அருமையா இருக்கு. ஒரு இலை மேல நிக்குது, தண்ணி நிக்குது, காலங்காத்தால இலை மேல தண்ணி நிக்குது. அத இந்த கிராமத்து கவிஞன் வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டே இவ்வளவு அழகா சொல்றான், மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரு. அதுக்கு அடுத்த வரி எப்படி இருக்கும் அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு. அதுக்கிடையே நம்ம கிளவி வேலை செய்யறதை நிறுத்திட்டு சாப்பிட போயிட்டான். அவன் சாப்பிட்டு வர்ற வரைக்கும் இந்த ஆள் யோசிக்கிறாரு, இது என்னவா இருக்கும், இதுக்கு அடுத்தடி என்னவா இருக்கும்னு யோசிக்கிறார். இவர் பெரிய கவிஞர். அவர் இந்த சந்தத்துக்கு ஏற்ப அடுத்த வரி எப்படி இருக்கலாம் அப்படின்னு எவ்வளவோ வார்த்தைகள் போட்டு சரி பண்ணி பார்க்கிறாரு. அவருக்கு பொருத்தமா வரல. அவன் வந்தா தான் சரியாகும் போல இருக்குன்னு காத்திருந்தாரு. அவன் வந்தான், திரும்ப வேலை செய்ய ஆரம்பிச்சான், திரும்ப பாட்டு பாட ஆரம்பிச்சான். மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரை. அதுக்கு அடுத்த வரி பாத்தீங்கன்னா, தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே, தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோன். அந்த இலையில படர்ந்திருக்கிற அந்த பனிய சூரியன் வந்த உடனே என்ன பண்ணிக்குது, உறிஞ்சிட்டு போயிடுது அப்படிங்கிற கருத்தை அவன் படிச்சான். அதை பார்த்தோம் ரொம்ப அதிர்ச்சியா, இப்படி இவ்வளவு அழகா ஒரு கிராமத்து இளைஞன், கிராமத்து விவசாயி கவிதை பாடுறானேன்னு ஆச்சரியப்பட்டான்னு ஒரு செய்தி சொல்லுவாங்க. இப்ப இவ்வளவு அவ்வளவு அழகாக பேசுகிற ஆற்றல் யாருக்கு இருக்கு? மனுஷனுக்கு. இந்த ஆற்றல் யாருக்கு இல்லை? வேற யாருக்கும் இல்லை. இந்த ஆற்றலால அவன் என்ன செய்வான் மனுஷன், அவனிடத்தில் இருக்கிற இந்த பேச்சு திறமையால யாரையும் பேசி அவன் தன்வயப்படுத்தி விட முடியும். யாரையும் பேசி அவன் தன்வயப்படுத்தி விட முடியும். இது மனுஷங்கிட்ட இருக்கிற பெரிய ஒரு ஆற்றல். அரபு நாட்டிலே ஆர்எம்கோ அப்படின்னு இந்த பெட்ரோல் அகழ்ந்து எடுக்கிற ஒரு நிறுவனம் இருக்கு, ஆர்எம்கோ. அதுல ஷேக் யாசின்னு ஒரு பெரிய தலைவர் இருந்திருக்கிறார். முந்தைய காலத்துல ஒரு பெரிய தலைவர் இருந்திருக்கார். அவரை பத்தி கலைக்களஞ்சியத்துல ஒரு செய்தி சொல்லுவாங்க. அவர் யாருக்கிட்டையாவது கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு, உங்க இடது கையை கழட்டி கொடுங்க அப்படின்னா கழட்டி கொடுத்துருவாங்க. உங்க இடது கையை கழட்டி கொடுன்னா கழட்டி கொடுத்துருவாங்க. இது எதுக்குன்னா, அவர் எவ்வளவு இனிக்க பேசி நம்மை தன்னுடையவராக ஆக்கி கொள்வாருங்கிறதுக்கு ஒரு உதாரணமா சொல்றாங்க. இப்ப இந்த திறமை எதுல இருக்கு? பேச்சுல இருக்கா இல்லையா? பேசி என்ன செய்திட முடியும்? யாரையும் தன் வயப்படுத்தி விட முடியும். அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு படையெடுத்து வரும்போது ஒரு கட்டத்துல அவனுடைய வீரர்கள் இதுக்கு மேல நாங்க சண்டை போட முடியாது அப்படின்னு மறுத்து நின்றுறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அவன் பேசுறான் ஒரு பேச்சு. அந்த பேச்சு அந்த வீரர்களுடைய மனசை மாற்றி அவர்களை மீண்டும் சண்டை போட தூண்டியது அப்படின்னு வரலாறு இருக்கு. இதுக்கெல்லாம் ஏன் இவ்வளவு தூரம் போகணும்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் ஆகச்சிறந்த பேச்சு, மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தின பேச்சு, மாற்றத்தை ஏற்படுத்தின பேச்சு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய பேச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க. அந்த மௌத்த சஹாபாக்களால தாங்கிக்க முடியல, ஏத்துக்கிறது கஷ்டமா இருக்கு. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி என்ன அப்படின்னு அவங்க எல்லாம் திகைச்சு போறாங்க. இந்த திகைப்புக்கு ஆட்பட்டதுல உமர் ரலியல்லாஹு தஆலா ஒருத்தர் இல்லையா, பெரிய தீட்சண்யம் மிக்க, அறிவு திறன் படைத்த, மனோதிடம் படைத்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களே திகைச்சு போய் நிக்கிறாங்க. யாராவது முகம்மது இறந்து போயிட்டாருன்னு சொன்னா நான் இந்த வாளால் வெட்டி விடுவேன்னு சொல்லி நிக்கிறார். இதுவும் வெளியே போயிருக்காங்க, வந்துருவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி தௌராத்தை வாங்க போனாங்களோ அது மாதிரி போயிருக்காங்க, வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை எல்லாத்தையும் ஒரு மாதிரி வச்சிருக்காரு. இந்த சந்தர்ப்பம் முஸ்லிம் சமுதாயம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை எதிர்கொள்ள தடுமாறி இருக்கிற சந்தர்ப்பம். ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அங்க வர்றாங்க. அவங்க அந்த நேரத்துல அங்க இல்லை, வெளியில இருந்தாங்க. அப்ப வர்றாங்க,
நேரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வைக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துக்கு போனாங்க. அவங்கள மூடி இருக்கிற துணியை அகற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெத்தியில முத்தமிட்டுட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்து இருக்கிற காட்சியை பார்க்குறாங்க. பல பேர் திகைச்சு போய் உட்கார்ந்துருக்காங்க, பல பேர் எந்திரிக்க முடியாம உட்கார்ந்துருக்காங்க, பல பேர் வந்து பேச்சு இழந்திருக்காங்க. இவர் இப்படி வாழை வச்சுக்கிட்டு நிற்கிறார் உமர் ரலியல்லாஹு. இந்த இடத்துல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா பேசினாங்க, மன்கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத்த. உங்களில் யாராவது முஹம்மதை வணங்கக்கூடியவர்கள் இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், முஹம்மது இறந்து போயிட்டார். வமன்கான யஅபுதுல்லாஹ, உங்களில் யாரும் அல்லாஹ்வை வணங்குவவர்கள் இருந்தீர்கள் என்றால் ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ் மௌத்தாகவே மாட்டான், ஹயாத்தோட இருக்கான். ஒரு வார்த்தை பேசினாங்க. அந்த வார்த்தை அதை சொல்லிட்டு உடனே குர்ஆன்ல இருந்து ஒரு ஆயத்தை எடுத்து ஓதி காமிச்சாங்க. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுலு அஃபஇன் மாத அவ் குதில கலப்தும் அலா அகாபிக்கும். முஹம்மது இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டால் நீங்கள் உங்களது பழைய மார்க்கத்திற்கு திரும்பி விடுவீர்களா என்று அல்லாஹ் கேட்டார். இந்த ஆயத்தை எடுத்து ஓதன உடனே எல்லாரும் தெளிவடைந்தார். இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு உலகத்தின் மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்திய மந்திர சொற்கள்னு ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா பேசுறத சொல்லுங்க. இதாங்க நாம அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் இப்படி பேசுகிற ஆற்றலை எங்களுக்கு கொடு. நமக்கு எல்லாத்துக்கும் அல்லாஹ் பேசுற திறமையை கொடுத்திருக்கான். ஆனா அந்த பேச்சு ஒரு சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய தெளிவை கொடுக்குது, அவங்களுடைய கண்களை திறந்து வைக்குது இல்லைங்களா? முஸ்லிம் சமுதாயம் தடுமாறாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தை ஏற்றுக்கொண்டதற்கு ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தன்னுடைய பேச்சு, இது பேச்சு வன்மை, பேச்சு எவ்வளவு வன்மையானது, எவ்வளவு அது வந்து வன்மையானது, அது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். நாமளும் கூட அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் பேசுற திறமை தந்திருக்கான். பேச்சை எப்படி ஆக்கிடக்கூடாது, சும்மா வளவலான்னு பேசுவோம், அர்த்தம் இல்லாம பேசுவோம் அப்படின்னு ஆயிடக்கூடாது. ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா ஒரு பேச்சு பேசினாங்க. அந்த ஒரு பேச்சு மகத்தான இல்லையா? இஸ்லாமிய வரலாற்றில் அது அந்த பேச்சு இல்லைன்னா என்ன ஆயிருக்கு யோசிச்சு பாருங்க. அந்த பேச்சு இல்லைன்னா முஸ்லிம் சமுதாயம் எவ்வளவு தடுமாறி நின்று இருக்கும். அந்த தடுமாற்றமே ஏற்படாம காப்பாத்துச்சுன்னா இந்த பேச்சுக்கு இருக்கிற செல்வாக்கு எப்படிப்பட்டது. எனவே அந்த பேச்சின் செல்வாக்கு நம்ம உணர்ந்துக்கணும். இது அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதம். அல்லாஹு தஆலா வந்து மனிதனுக்கு செய்த சிறப்பம்சங்கள்ல ஒரு பெரிய சிறப்பம்சம், அல்லாஹ் இந்த பேச்சினுடைய இதனுடைய பக்குவத்தை, இதனுடைய சத்திய தன்மையை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஃபவரப்பி ஸமாஇ வல் அர்தி, வானங்களையும் பூமியையும் படைத்த இறைவன் மீது சத்தியமாக, இன்னஹு லஹக்குன், அல்லாஹ் இருக்கிறான் என்பது சத்தியமானது, அல்லாஹ் இவைகளை எல்லாம் படைத்தான் என்பது சத்தியமானது. என்னவெல்லாம் குர்ஆன் சொல்லுகிறதோ அதுவெல்லாம் சத்தியமானது. எதை போல சத்தியமானதுன்னா, மிஸ்லமா அன்னக்கும் தந்திகும், நீங்கள் பேசுவது எப்படி சத்தியமானதோ அது போல சத்தியமானது. அல்லாஹ் இந்த பேச்சினுடைய பேச்ச சத்தியத்துக்கு உதாரணமா காட்டுறோம். ஒரு விஷயம் சத்தியம், நீங்க பேசிட்டு இருக்கீங்களா இல்லையா, நீங்க பேசுற மாதிரி நீங்கள் பேசுவது எவ்வளவு சத்தியம். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னா அது உண்மைதானே. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னா அதை மறுக்க முடியுமா? முடியாதுல்ல. இது போல நீங்கள் பேசுவது எவ்வளவு சத்தியமோ அது போல அல்லாஹ் சொன்ன இவைகளும் சத்தியமானது அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அந்த பேச்சினுடைய வன்மையை எடுத்து காட்டுவதற்கு அது ஒரு உதாரணம். இது அல்லாஹ் செஞ்ச ஒரு பெரிய நிஅமத்து. ஆனா உலகத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, எப்போதுமே மனுஷன் என்ன செஞ்சிருக்கிறான்னா, அல்லாஹ் தர்ற நிஅமத்துகளை தப்பா பயன்படுத்தி சண்டை போட்டிருக்கான். தப்பா பயன்படுத்தி, அல்லாஹ் காசு பணத்தை கொடுத்தானா அதை தப்பா பயன்படுத்தி சண்டை போட்டிருக்கான். அதிகாரத்தை தப்பா பயன்படுத்தி சண்டை போட்டிருக்கான். அதே போல மனுஷன் இந்த மொழி என்கிற இந்த மகத்தான அருளையும், மகத்தான ஒரு அருளையும், மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுத்த மகத்தான அருளையும் தப்பா பயன்படுத்தி மனுஷன் சண்டை போட்டிருக்கான். அது மனித வரலாறு தொடங்கின காலகட்டத்தில இருந்து மொழியின் பேரால் நடக்கிற சண்டைகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு. அது இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதன் மாத்தின பெருமையில முக்கிய பங்கு யாருக்கு இருக்கிறது?
உலகம் முழுக்க மொழியின் பேரால் காலகாலமாக சண்டை நடந்ததுன்னு வரலாற்றில் இருக்கிறது. இதை மாத்தின பெருமை யாருக்கு இருக்கு? இஸ்லாத்துக்கு இருக்கிறது. இஸ்லாம் என்ன செஞ்சுது அப்படின்னா, அது இஸ்லாத்தினுடைய முதல் சாதனையை பாருங்க. மொழி என்பது மனிதர்களை இணைக்கணும் இல்லையா? இப்ப ஹிந்திக்காரர் ஒருத்தர் வரார், அவர் பேசுறது நமக்கு தெரியல அப்படின்னா நம்மளை அது இணைக்குமா? நம்மளை இணைக்கிறது. அவர் பேசுற அந்த மொழி கொஞ்சமாவது நமக்கு தெரியும்னா, 50 அப்படின்னா 50ன்னு அர்த்தம். ஓ, 50 ரூபா சொல்றான் போல இருக்குன்னு விளங்குவோமா இல்லைங்களா? அந்த 50ங்கிற ஒரு வார்த்தை நம்ம 2 பேர்த்தையும் இணைக்குதா இல்லையா? 50ங்கிற ஒரு வார்த்தை 2 பேரை இணைக்கும். அல்லது இது மாதிரியான சில வார்த்தைகளாவது நம்மளை இணைக்குதா இல்லையா? மொழி என்பது மனிதர்களை இணைக்கக்கூடியது. எங்க ஒரு வெளியூர்ல போய் நம்ம தனியா நிற்கும் போது அங்க ஒரு ஆள் தமிழ் பேசுற சத்தம் கேட்டா அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா, நம்ம ஊருக்காரன் ஒருத்தன் பக்கத்துல இருக்கிறான் அப்படின்னு சந்தோஷமா இருக்கும். இப்ப மொழி என்பது நம்மை இணைக்கக்கூடியது. இணைக்க வேண்டிய மொழியையே பகைக்காக பயன்படுத்திக்கிற பழக்கம் மனிதர்கள்ட்ட இருக்கு. குர்ஆன் இறங்கிய காலத்திலும் இருந்தது. குர்ஆன் அரபு மொழியில் இறங்கியது. ஆனா அன்னைக்கு இருந்த அரபிகள் எப்படி இருந்தாங்கன்னா, அந்த அரபு மொழி பேசுவதிலேயே அவர்களுக்கு என்று தனித்தனியான ஒரு ஸ்லாங் வடிவங்களை உருவாக்கி வைத்துக் கொண்டு அதில் வேறுபடுத்தி காட்டுவதை பெருமிதமாக நினைத்தார். இவங்க பேசுற வார்த்தைய அவன் பேச மாட்டான். இப்போ நம்ம ஊர்ல பாருங்களேன், சில சமூகங்கள் அவங்களுக்குன்னு ஒரு பேச்சு வடிவத்தை வச்சிருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு பேச்சு வடிவம், அந்த பேச்சை அவங்க தான் பேசுவாங்க. அந்த பேச்சை பேசினாலே சமூக மட்டத்துல என்ன தெரியும்? இவங்க உயர் ஜாதின்னு தெரியும். இப்ப வச்சிருக்கானா இல்லையா? இது போல அன்னைக்கு இருந்த அரபிய என்ன பண்ணா, அவன் ஒவ்வொரு அரபு மொழி தான் பேசினான். ஆனா அந்த அரபு மொழிக்குள்ள ஒரு வித்தியாசங்களை வச்சிருந்தாங்க. உதாரணமா மக்கா குறைஷிகள் ஒரு பேசல் மசீர்னு குர்ஆன் வருது. அவர்கள் தங்குமிடங்களில் அது ரொம்ப கெட்டதுன்னு. அந்த பீசன்னு சொல்ல மாட்டாங்க மக்கா குறைஷிகள், அவங்க பீசன்னு சொல்லுவாங்க. பனு தமீம்கள் தான் பீச அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல குர்ஆன் ஒரு இடத்துல வந்து லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதரில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. உஸ்வான்னு சொல்றது குறைஷிகள் சொல்ற பழக்கம் இல்லை. அவங்க இஸ்வா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க உஸ்வான்னு சொல்ல மாட்டாங்க. இது மாதிரி வேற பலவும் இருக்கு. குர்ஆன் வந்து மாற்றங்கள், அந்த அரபுகள் எப்படி இந்த மொழியை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கானது. குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹு தஆலா ஃபில் கிதாபி மஸ்தூரா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றான். கிதாபில் எழுதப்பட்டதாக அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கு. இதுல இந்த சத்தர அப்படிங்கிறத சொல்றது குறைஷிகளுடைய பழக்கம் இல்லை. சத்தரனாலும் எழுதினான்னு அர்த்தம். குறைஷிகள் கத்தபன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ல மாட்டாங்க. அப்ப சத்தரன்னு சொன்னா அவன் யார் இல்லைன்னு அர்த்தம், குறைஷி இல்லைன்னு அர்த்தம். அந்த வார்த்தையை அவங்க பேர் பயன்படுத்த மாட்டாங்க. அதே போல குர்ஆன்ல ஒரு இடத்துல அனுக்மினுக்கமா ஆமன சுஃபஹா, அந்த மடையர்கள் ஈமான் கொண்டது போல நாங்கள் ஈமான் கொள்வோமா என்று முனாஃபிக்குகள் கேட்டதாக வரும். இதுல சஃபீஹ் அப்படிங்கிற வார்த்தை பாருங்க. சஃபீஹ் மடையர்கள் அப்படிங்கிறதுக்கு சஃபீங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. குறைஷிகள் மடையர்களை ஜாஹில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஜாஹில்னு சொல்றோம் இல்லையா? ஜாஹில்னு சொல்றதுதான் குறைஷிகளுடைய பழக்கம். பனு கினானா என்கிற மக்கள் தான் இந்த ஜாஹில்னு சொல்லாம அதுக்கு பதிலா சஃபீஹ்னு சொல்லுவாங்க. அதே போல குர்ஆன்ல இன்னொரு இடத்துல ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூகன், ஹஜ்ஜுக்கு நீங்க போகும்போது அங்க முறைகேடான தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது, காம களியாட்டத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லுது. இந்த ரஃபத் அப்படிங்கிற வார்த்தை இருக்க, அது குறைஷிகளுடைய வார்த்தை அல்ல. குறைஷிகள் அதற்கு ஜிமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரஃபத்துங்கிற வார்த்தை மதுஹஜ் அப்படிங்கிற மக்கள் பயன்படுத்துற வார்த்தை. அதே போல குர்ஆன்ல ஒரு இடத்துல ஆனா அல்லைலி, இரவு நேரங்களில் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. ஆனா குறைஷிகள் எப்படி சொல்லுவாங்க? சாஆத்துன்னு தான் சொல்லுவாங்க. சாஆத் இல்லை, இரவு நேரங்களில் அப்படின்றதுக்கு. அப்ப
இது ஆனான்னு பயன்படுத்துறது ஹுதைல் மக்கள் பயன்படுத்துவாங்க. அதே போல குர்ஆன்ல ஒரு இடத்துல சபீலா அப்படின்னு வரும், அல்லது அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்துவான். சபீல், சபீல் என்ற வார்த்தை, சபீல்னா வழின்னு சொல்றோமா இல்லையா? ஃபீ சபீல் இல்ல வழி. இந்த சபீல் என்ற வார்த்தை குறைஷிகளுடைய பழக்கத்தில் இல்லை. குறைஷிகள் என்ன சொல்லுவாங்க? மஹ்ரஜ், வெளியேறும் வழி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மஹ்ரஜ்ன்னு தான் சொல்லுவாங்க. பனு ஹுதைல்கள் தான் சாரி மஹ்ரஜ்ன்னு தான் சொல்லுவாங்க. இந்த சபீல்னு சொல்றது குறைஷிகளுடைய பழக்கம். மற்றவங்க சபீல்னு சொல்ல மாட்டாங்க, மற்றவங்க மஹ்ரஜ்ன்னு சொல்லுவாங்க. அதே போல கைர முசாஃபிஹீன, நீங்கள் எப்படிப்பட்ட பெண்களை திருமணம் செய்து கொள்ள வேணும் அப்படின்னா ஒழுக்கம் கெட்ட பெண்கள் அல்லாத அப்படின்னு சொல்லணும். ஒழுக்க கேடு அப்படிங்கிறதுக்கு இந்த முசாஃபிஹீன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது குறைஷிகளுடைய பழக்கம். மற்றவங்களெல்லாம் அதுக்கு பதிலாக ஜினாங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க. அப்ப இது இவங்க தான் குறைஷிகள் தான் இப்படி பயன்படுத்துவாங்க. அதே போல ஃபலா தஅஸஅல் கௌமில் ஃபாஸிகீன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். தஅஸனா நீங்க கவலைப்பட வேண்டாம்னு அர்த்தம். கவலைப்படுதல் அப்படிங்கிறத இந்த வார்த்தையை பயன்படுத்துவாட்டாங்க குறைஷிகள். குறைஷிகள் என்ன சொல்லுவாங்கன்னா லா தஹஸன், கவலைப்படாதேன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இப்படி குர்ஆன்ல பல இடத்திலேயும் அல்லாஹ் தஆலா குறைஷிகள் பயன்படுத்தாத வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். இது என்ன காட்டுது அப்படின்னா, இந்த மக்களுக்கு இடையில இந்த வார்த்தையை உச்சரிக்கிறதுலயே அவங்க என்ன காட்டிட்டு இருந்தாங்க? பெருமிதம் காட்டிட்டு இருந்தாங்க. ஒண்ணு வேணாம், ஒரு உதாரணம். ஹுதைபியா உடன்படிக்கை ரசூலுல்லாவுக்கும் மக்கா காஃபிர்களுக்கும் நடக்க போகுது. அந்த உடன்படிக்கை எழுதுகிற வாசகத்தை ரசூலுல்லா சொல்றாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதை எழுதுறாரு அலி ரலியல்லாஹு தஆலா. எதிரில் உட்கார்ந்து இருந்த காஃபிர்களுடைய தலைவர் அர் ரஹ்மான் நாங்க சொல்ல மாட்டோம், அதை எழுதாதுங்கிற. அதுக்கு அர்த்தம் தெரியாமல் அல்ல, அர் ரஹ்மானுக்கு அர்த்தம் தெரியாமல் அல்ல, அவங்க பழக்கத்துல ரஹ்மான்னு சொல்றது இல்லை. இப்ப நாங்க எங்க பழக்கத்துல என்ன வார்த்தை சொல்லுவோமோ அந்த வார்த்தையை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இப்ப மக்காவின் மக்கள் அரபுதான் பேசினார்கள் என்றாலும் அவங்க எப்படி பேசினாங்க? ஒவ்வொரு ஒரு தனி ஸ்லாங்க வச்சுக்கிட்டு அல்லது வேற வேற வார்த்தைகளை வச்சுக்கிட்டு பேசி தங்களுடைய கூட்டம் என்பதை காட்டுபவர்களாக இருந்தார்கள். குர்ஆன் வந்துச்சு, அது குறைஷிகளுடைய பாஷையில் அருளப்பட்டது. பிரதானமாக குறைஷிகள் பேசு வழக்கில் அது அருளப்பட்டது. ஆனா குர்ஆன் என்ன பண்ணுச்சுன்னா எல்லா சமூகங்களுடைய வார்த்தைகளையும் உள்ள இணைச்சது. இப்ப என்னாச்சு? குறைஷிகள் ஃபலா தஹஸன் சொல்ல முடியாதா? சொல்ல மாட்டாங்களா? சபீலன்னு சொல்ல மாட்டாங்களா? ஆனா அல் லைலின்னு சொல்ல மாட்டாங்களா? அப்படித்தானே சொல்லி ஆகணும். அவங்க குர்ஆன் செஞ்ச மகத்தான மாற்றங்கள், இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டிய மாற்றம். மொழி மக்களை இணைக்கக்கூடியது, அதை மக்களை பிளப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது. குர்ஆன் என்ன செஞ்சதுன்னா மக்களை இணைச்சது. இந்த ஓதப்படுதல் என்கிற ஓதுதல் அப்படிங்கிற வழியில இதை இப்படி ஓதுங்க, இப்படித்தான் ஓதணும் இல்லையா? ஓதுதல்னு ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா? குர்ஆன்ல இருக்கா இல்லையா? நம்மெல்லாம் அந்த ஓதுதல்ங்கிற வார்த்தை நமக்கு மட்டும்தாங்க உலகத்திலே. ஓதுதலுக்கும் படித்தலுக்கும் வித்தியாசம். நாம என்ன சொல்லுவோம்? குர்ஆன் ஓதுகிறோம் தினத்தந்தி. ஏன் ஓதுதல்னா என்ன அர்த்தம்னா, எப்படி சொல்லித்தரப்பட்டதோ அப்படியே திருப்பி சொல்லுதலுக்கு பெயர் ஓதுதல். அதுதானே ஓதுதல். இப்படி ஓதுங்கன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படித்தான் ஓதும். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா அப்படின்னு சொல்றான். அங்க என்ன இருக்கும்? மஜ்ரீஹான் தான் இருக்கும். மஜ்ரீஹான் இருக்கும். ஆனா நம்ம எப்படித்தான் ஓதணும்? மஜ்ரேஹா வ முர்சாஹான் தான் ஓதணும். அப்ப ஓதுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி சொல்லப்பட்டதோ அப்படித்தான் ஓதணும். நீ அங்க வச்சு இதுக்கு அர்த்தம் இதுதானே, நீ தினத்தந்தி எப்படி வேணாலும் படிக்கலாம். தினத்தந்தி எப்படி வேணாலும் படிக்கலாம்.
ஆனா குர்ஆன் அப்படி எப்படி வேணாலும் படிக்க முடியாது. எப்படி சொல்லி தரப்பட்டிருக்கோ அப்படியே தான் திருப்பி சொல்லணும். இப்ப இந்த ஓதுதல் என்கிற ஒரு வழிமுறையை பயன்படுத்தி எல்லாரும் இப்படித்தான் ஓதியாகணும்னு சொல்லி இந்த கருத்து வேறுபாடுகளுக்குள்ளே பகை கொண்டு பிரிந்து கிடந்த மக்கள் எல்லாத்தையும் ஒரு குடையின் கீழ் ஒன்று திரட்டியது குர்ஆன். இதுல குர்ஆனுடைய அடுத்த கட்ட சாதனை என்னன்னா, அது எந்தெந்த நிலப்பரப்புகளுக்கெல்லாம் போச்சோ அந்த நிலப்பரப்பில் இருந்த மக்கள் இஸ்லாத்தின் மீதுண்டான நல்லெண்ணத்தினாலே தங்களுடைய தாய்மொழியை விட்டுவிட்டு குர்ஆனுடைய மொழியை தாய்மொழியாக ஏற்றுக்கொண்டார். இதுவும் குர்ஆனுக்கு இருக்கிற மொழியியல் அப்படிங்கிற மொழி ஒரு குர்ஆன் அரபு மொழி சார்ந்தது என்கிற அடிப்படையில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த மக்கள் ஈராக் அரபு நாடு கிடையாது. ஈராக் அரபு நாடு கிடையாது. இன்னைக்கு எத்தனை நாடு அரபு பேசுதா? அரபு நாடுன்னா அந்த சவுதி அரேபியா, யமன், இதுதானங்க அரபு நாடு. யமன், சவுதி அரேபியா, இதுதான் அரபு நாடு. அரபியினுடைய மூல இடம் வந்து யமன். அதுக்கப்புறம் அது அரபு நாடுகளுக்குள்ள வந்துச்சுன்னா அரபு நாடு. ஈராக் அரபு நாடு கிடையாது. மிஸ்ர், எகிப்து இன்னைக்கு அரபு நாடுன்னு சொல்றோமா இல்லைங்களா? எகிப்து ஆப்பிரிக்க நாடு. எகிப்து தெரியுமில்ல, எகிப்து ஆப்பிரிக்கால இருக்கு. மொரோக்கோ ஆப்பிரிக்கால இருக்கு. ஆனா மொரோக்கோவுடைய மொழி என்ன? அரபு மொழி. இப்படி பல இடங்களுக்கும் இஸ்லாம் போச்சு. குர்ஆன் செய்த சாதனை என்னன்னா, அந்த மக்களுடைய மொழியை விட்டுட்டு அந்த மக்கள் குர்ஆனுடைய மொழியை ஏற்றுக்கொண்டார். ஏன் அவ்வளவு தூரம் போகணும்? நமக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்லயே பழைய வயசானவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு தமிழ் எழுத தெரியாது. ஆனா அரபு தமிழ்ல தான் எழுதுவாங்க. எங்க பாட்டியம்மா இருந்தாங்க, அவங்க கையெழுத்து மௌத்தாகிற வரைக்கும் அரபு தமிழ்ல தான் போடுவாங்க. ஏன்னா என்ன தெரியாது? தமிழ் தெரியாது, அரபு தமிழ் தெரியும், அரபுல தான் போடுவாங்க. அப்படி உலகம் முழுக்க குர்ஆன் தன்னுடைய மொழியை நிலைநாட்டிய சாதனை படைத்தது. எல்லாரையும் அது இணைச்சது, வேறுபடுத்தியதை விட அது இணைத்தது. அவர் நல்ல காரியங்களை செய்ய வைத்தது. இணைச்சு பல நல்ல காரியங்களை செய்ய வச்சது. பேசுகிற போது குர்ஆன் வந்து எப்படி செய்ய வச்சதுன்னா, நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதா நினைச்சீங்கன்னா அவங்க மொழியை நீங்க படிச்சுக்கீங்க. அவங்க மொழியை நீங்க படிச்சு. நம்ம என்ன நினைப்போம்? நாம ஒருத்தருக்கு உதவி செய்ய போறோம்னா அவரு நம்ம மொழியை படிச்சுக்கணும்னு நினைப்பாங்க. குர்ஆன் சொல்லிச்சு அவங்க மொழியை நீங்க படிச்சுக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, இந்த துல்கர்னைனை பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோமா இல்லையா? அவரு கடைசியா ஒரு பயணம் போனார். அந்த இடத்துல லா யகாதுன யஃபஹுன கௌலா, அந்த மக்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியல. சொன்னமா இல்லையா? அவரால் புரிஞ்சுக்க முடியல. புரிஞ்சிக்க முடியாம எப்படி அவர் அணை கட்டி கொடுத்தாரு? அவங்களுடைய பிரச்சனைகளை எப்படி அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு? திருக்குர்ஆனுடைய விரிவுரைகளை படிச்சா அவர் அரசர். அவர் என்ன நினைக்கல, என் பாஷை உங்களுக்கு தெரியலையான்னு இன்னைக்கு மத்திய அரசு கேட்கிற மாதிரி அவர் கேட்கல. அவர் என்ன பண்ணிக்கிட்டாரு? இந்த மக்கள் பேசுவதை தான் விளங்கி கொள்ள வேண்டும் என்று அவங்க மொழியை படிச்சுக்கிட்டார். கொஞ்ச நாள் அங்க தங்கி இருந்து அவர்களுடைய மொழியை படிச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தேவைன்னு செஞ்சு கொடுத்தாருன்னு இருக்கு. இது குர்ஆனுடைய வழிகாட்டுதல்ல ஒண்ணு. நம்ம ஒரு இடத்துக்கு போறோமா அல்லது நாம ஒரு காரியம் செய்ய போறோமா, அவங்க மொழியை நாம என்ன செய்துக்கணும்? படிச்சுக்கணும். மொழி என்பது தடையாக இருக்கக்கூடாது. மக்களின் இணைப்புக்கு மொழி உதவுமே தவிர மக்களின் பிளவுக்கு மொழி என்பது தடையாக இருக்கக்கூடாது. நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கிற சஹாபிட்ட, நீங்க எனக்காக நீங்க யூதர்களின் மொழியை கற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்ப சொன்னாங்களோ, ஃபமா மர்ரபி நிஸ்ஃபு ஷஹரி, அரை மாசம் தான் ஆச்சு. அப்படின்னா 15 நாள் தான் ஆச்சு. ஹத்தா தஅல்லம் துஹு லஹு, பெருமானாருக்காக நான் யூதர்களின் மொழியை கற்றுக்கொண்டேன்.
30 நாட்களில் மொழின்னு எல்லாம் போடுறாங்க இல்லையா? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு 15 நாள்ல அந்த மொழியை கத்துக்கிட்டார். அதே போல சுரியானி மொழி, சுரியானி பாஷையும் கத்துக்கணும்னு தேவைப்படும் போது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சுரியானி பாஷையும் கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு ஹதீஸ்கள்ல வருது. அப்ப மொழி என்பது நமக்கு தடையாக இருக்கக்கூடாது. முஸ்லிம்களுக்கான வழிகாட்டுதல் அது. நாம எத்தனை மொழிகளை கற்றுக்கொள்ள முடியுமோ அத்தனை மொழிகளை நாம கற்றுக்கொள்ளணும். இந்த உலகத்தில் அல்லாஹ் வச்ச அற்புதங்களில் அது ஒன்று. உங்களால முடியும்னா விலங்குகளின் பாஷையை கூட கற்றுக்கொள்ளுங்க. குர்ஆனுடைய வழிகாட்டுதல்ல இருக்கா இல்லையா? யார் சொல்றாங்க? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஒல்லின்னா மந்திகத்தைர், எங்களுக்கு பறவைகளின் பேச்சு மொழி கற்றுத்தரப்பட்டிருக்கிறதுங்கிறாங்க. அப்ப அதுக்குன்னு ஒரு மொழி இருக்குன்னு தெரியுது. நாம என்ன செய்யலாம்? அது நமக்கு காட்டுற வழிகாட்டுதல் என்ன? மனிதர்களோடு பழகுகிற மொழிகளை படிப்பதை தாண்டி விலங்குகளின் மொழியையும் படிக்க உங்களால் முடியுமானால் படித்துக் கொள்ளுங்கள் என்கிற வழிகாட்டுதல் அதுல இருக்கு. நிறைய மொழிகளை நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது குர்ஆனுடைய வழிகாட்டுதல். எத்தனை மொழிகளை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமோ அத்தனை மொழிகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம முஸ்லிம்களுடைய பெரிய பழங்கால பெருமை அது. முஸ்லிம்கள் பல மொழி பேசுவாங்க. இன்னைக்கு தான் நாம ரொம்ப சுருங்கிட்டோம். நம்ம பல மொழி பேசுறவங்களா இருந்தோம். ஆங்கிலம் என்பது ஒரு தடையாக நமக்கு மாறி போச்சு. அதே போல மற்ற மொழிகளை கற்பதிலும் நம்ம பின்தங்கிட்டோம். ஒரு காலத்துல எந்த மொழியும் நாம் பேசுவோம். உலகத்துல எங்கெல்லாம் நம்ம போவோமோ அந்த நாடுகளுக்கெல்லாம் போய் அந்த மொழியை பேசக்கூடியவர்களாக நாம் இருந்தோம். பர்மால போனா பர்மா மொழி பேசுவாங்க, சைனாவுக்கு போனா சீன மொழி பேசுவாங்க. எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்வார்கள். எந்த மொழிக்கும் நாம என்னவா இருக்கக்கூடாது? தடையாக இருக்கக்கூடாது, எதிராக இருக்கக்கூடாது. மொழியை கற்றுக்கொள்வதில் எந்த தடையும் இருக்கக்கூடாது என்பது குர்ஆனுடைய வழிகாட்டு. அந்த தடை இருக்கக்கூடாது அப்படின்னா அங்க என்ன வரணும்னா, யாருக்கும் தன் மொழியை பற்றிய பெருமை இருக்கலாம், யாருக்கும் தன் மொழியை பற்றிய பெருமை இருக்கலாம், ஆணவம் இருக்கக்கூடாது. பெருமைங்கிறது எங்க மொழி சிறந்தது அப்படின்னு இருக்கலாம். என்ன இருந்தாலும் செந்தமிழ் மொழி எனும் போதிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு தமிழ் கேட்டா தான் அவ்வளவு சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்றது தப்பில்லை, அது இருக்கலாம். ஆனா என் மொழிதான் உயர்ந்தது அப்படின்னு சொல்றதோ, இந்த மொழி பேசுவதால் நான் உயர்ந்தவன் என்று சொல்வதோ கூடாது. இத உடைச்சு காமிச்சவங்க தான் நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்க பிரகடனம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் பகிரங்க பிரகடனப்படுத்துறாங்க, லா ஃபதுல லி அரபியின் அலா அஜமியின், அரபி பேசுபவனுக்கு அரபு மொழி பேசாதவன் மீது எந்த சிறப்பும் கிடையாது. அரபு மொழி பேசுறவன் எந்த அளவுக்கு இருந்தான்னா அவன் மொழி பேசாதவன ஊமையன்னு சொன்னான். அஜமீனா ஊமையன்னு அர்த்தம். இப்ப அரபு மொழி பேசுகிறவனுக்கு அரபு மொழி பேசாதவன் மீது எந்த சிறப்பும் இல்லை. சிறப்பு என்பது தக்வாவை கொண்டுதான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய சாதனைகள். அப்ப அது என்ன சொல்லுது? நீங்க நிறைய மொழி கத்துக்குங்க, பிரியம் இல்லையா விட்டுடுங்க. ஆனா என்ன வரக்கூடாது? தன் மொழியின் மீது ஒருத்தருக்கு என்ன இருக்கலாம்? பிரியம் இருக்கலாம். ரசூலுல்லாஹ்வே நமக்கு சொன்னாங்க, நான் அரபியை நேசிக்கிறேன், அஹிப்புல் அரப, நீங்கள் அரபு மொழியை நீங்கள் நேசியுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நமக்கு, நீங்கள் அரபு மொழியை நேசியுங்கள். ஏன்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க லிசலாத்தின், 3 காரணத்துக்காக. அஹிப்புல் அரப லிசலாத்தின், அரபு மொழியை நீங்கள் 3 காரணத்துக்காக நேசிங்க. ஒண்ணு, லி அன்னி அரபியுன், நான் அரபி. நம்ம ரசூலுல்லாஹ் அரபி. வல்லுகத்துல் குர்ஆன் அரபியுன், குர்ஆனுடைய மொழி. மூணாவதா ரசூலுல்லாஹ் விஷயம் சொன்னாங்க, வல்லுகத்துல் ஜன்னத்தி அரபியுன், சொர்க்கத்தின் பாஷையும் அரபி அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப இன்னொரு மொழி கத்துக்கிறத நமக்கு எப்பவுமே நமக்கு 3 மொழி தாங்க. நமக்கு 3 மொழி தான். இன்னும் நம்ம தாய்மொழி, 2வது அரபு, அதுக்கப்புறம் உலகத்தோட தொடர்பு கொள்றதுக்கு என்ன மொழியோ. நமக்கு மும்மொழி அல்ல, 30 வழிந்தாலும் நம்ம மொழி தான். தேவை என்றால் எந்த மொழிக்கும் நாம எதிரானவர்கள் அல்ல. அரபு நாட்டுக்காரனை பாருங்க, அரபு நாட்டுக்காரன் அரபு மொழியில ரொம்ப தீவிரமானவன் தான் இல்லையா? ஆனா எல்லா மொழியும் பேசுவான். நீங்க அவன்கிட்ட பாத்தீங்கன்னா தெரியும், அழகா மலையாளம் பேசுவான்,
அழகா ஹிந்தி பேசுவான். ஹிந்தி தெரிஞ்சா போதும், அரபு நாட்டுல வாழ்ந்துடலாம். காரணம் என்ன? அவனுக்கு வேலைக்காரன் பூரா ஹிந்தி பேசுறவன். வேலைக்கு வந்து ஹிந்தி பேசாட்டி என்னதான் ஆயிடும், வம்பா போயிடும். அதனால அவன் ஹிந்தி தெரிஞ்சு வச்சிருக்கான். அவன் அதுல வித்தியாசமே பார்க்க மாட்டான். அரபி எந்த மொழியும் கத்துக்குவான், தேவை என்றால் எந்த மொழியும் கத்துக்குவான். அப்ப மனிதர்கள் மொழியின் பெயரால் பிளவுபட்டு நிற்கக்கூடாது. அவர்களுக்கு தேவைப்படுகிற மொழிகளை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அது அவர்களுக்கு சிறப்பு. முடிந்தால் விலங்குகளின் பாஷை என்று ஒன்று இருக்குமானால் அதை கூட நாம கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டணும். அதே நேரத்தில் மொழியால் தற்பெருமை, மொழியை வைத்து தற்பெருமை அடைவதோ இனப்பெருமை காட்டுவதோ யாரையும் ஆதிக்கம் செய்ய முயற்சி செய்வதோ கூடாது. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் தெளிவுபடுத்தியது. இது குர்ஆனுடைய சிறப்பு. இப்ப இன்னைக்கு எவ்வளவு தெளிவான கருத்து இருக்கு பாருங்க. இன்னைக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதல் தான். ஜெர்மனிக்காரன் இன்னும் ஜெர்மனி பேசினா தான் பேசுவேங்கிறான், வேற எந்த மொழிக்கும் இடம் கொடுக்க மாட்டேங்கிறான். நீங்க ஜெர்மனிக்கு போறதா இருந்தா எல்லாம் பெரிய உலகத்தில் நாகரீகத்தின் உச்சியில் இருக்கிறதாக பேசப்படுற நாடுகள்ல கூட இன்னும் என்ன இருக்கு, இந்த மொழி வெறி இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜெர்மனிக்கு போறதா இருந்தா நீங்க ஜெர்மனி பேசினா தான் ஜெர்மனிக்குள்ள போக முடியும். சைனாவுக்குள்ளேயும் அப்படித்தான். அவன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷ்குள்ள வந்துட்டு இருக்கான். சீன மொழி தெரிஞ்சாதான் சைனாவுக்குள்ள போக முடியும் அப்படிங்கிறது. அப்ப இது ஒரு வளர்ச்சி அடைந்த நாகரீக சமூகத்திற்கு இது அடையாளம் அல்ல. மொழி என்பது அல்லாஹ் வைத்திருக்கிற அற்புதம். ஒவ்வொரு விஷயத்தில் சின்ன சின்ன உச்சரிப்பு மாற்றங்களில் என்னென்ன அர்த்த மாற்றங்கள் வருது. அது மொழி என்பது அல்லாஹ் வச்சிருக்கிற அற்புதம். அதில் எத்தனை மொழிகளை படித்துக் கொள்ள முடியுமோ அத்தனை மொழிகளை நாம படிச்சுக்கலாம். மொழியின் பெயரால் இனவாதம் கூடாது. அந்த மொழி பேசுவதால் நான் சிறந்தவன், இந்த மொழி பேசுறதால நீ கீழே உள்ளவன் அப்படின்னு மொழியின் பெயரால் ஆதிக்கம் செய்கிற இனவாதம் கூடாது என்பதை முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி சொன்னார்கள். திருக்குர்ஆனுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. அது பேசுகிற மொழியினாலேயே மக்களுக்கு இடையில் இருந்த பகையை அகற்றி எல்லோரையும் ஒன்றுபடுத்தி கியாமத் நாள் வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய மொழியாக அரபு மொழியை வைத்திருக்கிறது. யார் இந்த திருக்குர்ஆன் காட்டுகிற நல்லிணக்க சிந்தனையை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் அவர்களுடைய மொழியை பாதுகாப்பார். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குர்ஆன் ஒரு மகத்தான ஒரு வேதம். அது மொழி என்கிற அடிப்படையிலும் மக்களுக்கு மகத்தான வழிகாட்டுதல்களை தந்திருக்கிற வேதம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவன் வழங்கிய இந்த மாபெரும் அருளான திருக்குர்ஆனை நிறைவாக வழங்கி அதன்படி வாழ்கிற தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்